வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ. எலிமினேட்டர் ஓட ரிவ்யூவோட சூடா நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு மேட்ச் பண்ணிட்டு உடனே நானி சார் நானும் இணைஞ்சு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கொண்டு வரோம். ஜிடி வர்சஸ் எம்ஐ மேட்ச். ஒரு நல்ல ஒரு மேட்ச். பார்த்த ஒரு திருப்தி எனக்கு இருந்தது. கண்டிப்பா ஐம் ஷூர் நானிக்கும் இருந்திருக்கும். பட் இன் தி எண்ட் ஜஸ்ட் அபவுட் எம்ஐ ஸ்கிரேப் த்ரூ பண்ணாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். கன்சிடரிங் எம்ஐ கிட்ட ஒரு கடபார லைன் அப் இருக்கு. ஒரு 20 ரன்ஸ் வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஃபாட். ஜிடி டெஃபினெட்லி ஒரு மாதிரி மனசை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பட் நானி சார், வாட் ஆர் யுவர் early thoughts? மும்பை வின் பண்ணிட்டே தவிர ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஈஸி வின்லாம் கிடையாது. டெஃபினெட்லி ஒரு மாதிரி ரேட்டில் பண்ணிட்டாங்க மும்பையை. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வாஷிங்டன் அண்ட் சாய் சுதர்ஷன்லாம் ஆடும்போது எனக்கு தெரிஞ்ச மேட்ச் டெஃபினட்டா ஜிடி கிட்ட இருந்தது. கொஞ்சம் அந்த இடத்துல தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த மேட்ச் இன்னைக்கு ஜிடி உதப்பட்டதுக்கு எம்ஐ வின் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, எம்ஐ ஹேட் தட் லிட்டில் பிட் மோர் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிளென்ச் பண்ணிது. ஏன்னா அந்த சமயத்துல வாஷிங்டனோட அந்த ஒரு போல்டு பும்ரா வேற ஜீனியஸ் ஆஃப் பும்ரா. குவாலிட்டி போலர்ஸ் வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியில கொஞ்சம் ஐ திங்க் இட் ஷோட் இன் மும்பைஸ் வின். அப்சல்யூட்லி. ஐ திங்க் நல்ல ஒரு டாஸும் மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஃபேவர் போச்சு. பட் கரெக்டான ஒரு தேர்வா அப்படின்னு பார்க்கும்போது, ஹைன்சைட்ல பார்க்கும்போது மேபி. பட் இதுதான் எம்ஐயோட பலமே. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி தே ஹேவ் தட் மும்பை மைட் அப்படின்ட்டு எப்பயுமே நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் லைன் அப் அனுபவம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மேட்ச் கை கொடுத்தது ரோஹித் சர்மா அண்ட் ஆல்சோ பாரிஸ்டோ இந்த மேட்ச் எப்படி ஆட போறாரு, ஃபிட்டாவா, ஐ மீன் செட் ஆவாரா இல்லையா, ஹை பிரஷர் கேம், நாக் அவுட் கேம். அவங்களோட இன்ஃபேக்ட் அந்த ஒரு ரிசரக்ஷன் இந்த ஏர்லி பார்ட்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ரயன் ரிக்கில்டன் ஃபார்முல வந்துட்டு அப்புறம் தான் அந்த ஒரு ரிசர்வேஷன் பார்த்தோம். பட் பாரிஸ்டோ ஐ மீன் லிட்டரலி ரைஸ் பண்ணிட்டாரு ஐப்ரோஸ அண்ட் திரும்ப பார்க்க வச்சாரு. எப்படிப்பா இந்த பிளேயரை எப்படிப்பா அன்சோல்டா போனாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். செமையான அவரும் ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன். 47 ஆஃப் 22 பால்ஸ் தானே. இல்ல ஆக்சுவலா என்ன ரிக்கில்டன் இல்லாதே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. ஆக்சுவலா ஒரு பிக் மிஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம் ப்ரிவியூல. ஏன்னா ரிக்கில்டன் தான் ஓப்பனிங்ல ரோஹித் சர்மாவும் ஃபார்ம்ல இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது ரிக்கில்டன் தான் பாத்தீங்கன்னா அந்த மும்பை இந்தியன்ஸ் இன்னிங்ஸே எடுத்துட்டு போறாரு. அவர் இல்லாத பெரிய மிஸ் நம்ம பேசும்போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேஸ்டோ அவர் இன்னைக்கு ஆடினதை பாத்தீங்கன்னா அவர் இங்கே ஐபிஎல்லே 14 மேட்ச் ஆடிட்டு கண்டினியூ பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆடிட்டாரு. அண்ட் ரோஹித் சர்மா கரெக்டா அந்த ஃபார்முக்கு வந்தார். பிக் மேட்ச் பிளேயர்ன்றது ஒன்ஸ் அகைன் இஸ் ப்ரூவ்ட். பாத்தீங்கன்னா நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி அந்த மாதிரி ஒரு பிக் டோர்னமெண்ட்ஸ்ல பிக் மேட்சஸ்ல T20 வேர்ல்ட் கப், ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ரோஹித் சர்மாவுடைய அந்த ஒரு குவாலிட்டி தெரியும். அது இன்னைக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா வந்தாரு. அது ஆக்சுவலா நல்ல டாஸ் டிசிஷன் எடுத்தாங்க ஆக்சுவலி. பிகாஸ் எல்லாருமே இன்க்ளூடிங் மீ டாஸ் வின் பண்ணா போலிங் தான் போகணும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஷூரா டியூ வரும், பேட்டிங் பிகம்ஸ் ஈஸியர். அது ஆச்சு, ரொம்ப பேட்டிங் ஈஸி ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங் சும்மா பால் பேட்டுக்கு சும்மா தட்டினா சிக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் இருந்தால் கூட அந்த டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறதே கட்ஸிங்க. அது ஆடிட்டு அந்த ஒரு ஸ்கோர் ஆன் போர்டு போட்டு அந்த ஸ்கோர் போர்டு ப்ரெஷர்ல வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தேர் போலர்ஸ் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை வச்சாங்க தெரியுமா. அதுக்கு ஐ திங்க் வி ஹேவ் டு கிவ் இட் டு ஹர்திக் பாண்டியா. Well, it's a thin line. Gutsy and being taking the wrong decision ஒரு ரொம்ப thin line தான். ஒரு கட்டத்துல ஐ திங்க் ஸ்கேர் கொடுத்தாங்க. ஜிடியோட பேட்டிங் லைன் அப் டெஃபினெட்லி ஒரு ஸ்கேர் கொடுத்தாங்க. பட் அங்கதான் ஹர்திக் பாண்டியாவோட அந்த லேட்டா அந்த ஒரு இம்பெட்டஸ் 9 balls 22 ஒரு பிக் டிஃபரன்ஸ் உண்டாக்குச்சு. அட் தி எண்ட் ஹைன்சைட்ல பார்க்கும்போது 20 ரன்ஸ் மார்ஜின்ல வின் பண்ணும் போது திஸ் இஸ் வாட் மும்பை இந்தியன்ஸ் எப்பயுமே பண்ணுவாங்க. அந்த ஒரு அவுட் ஆஃப் அந்த ஒரு ஆப்பனன்ஸ் ரீச்ல இருந்து தூரக்க போட்டுருவாங்க. பட் டெஃபினெட்லி ஐ திங்க் அதுதான் நடந்தது. இன்னொரு பக்கம் ஐ திங்க் நம்ம இது அட்ரஸ் பண்ணோம் நானி ப்ரிவியூலயும். ஒரு மாதிரி ஜிடியோட போலிங் லைன் அப் அந்த டேப்பர் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா 2 wickets எடுத்தாரு. பட் இன் தி எண்ட் எக்ஸ்பென்சிவ் 2 for 53 அவருக்கு. சாய் கிஷோரும் ஒரு மாதிரி எக்ஸ்பென்சிவ், அவரும் 2 for 42 அவருக்கு. ஜெரால் கோச்சியே ரபாடாவை ரீப்ளேஸ் பண்ணாரு. பட்
ஐ திங்க் அங்கதான் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ச் வந்து தவற விட்டாங்க. 2 குரூஷியல் கேட்சஸ், 3 கேட்சஸ் இன்ஃபேக்ட். குசால் மெண்டிஸ் ஓட 2 கேட்ச் அண்ட் ஜெரால் கோட்ஸே அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. ஐ திங்க் இந்த மாதிரி டஃப் கேம்ல, இந்த மாதிரி ஹை ஸ்டேக்ஸ் கேம்ல வேர் நீங்க மேட்ச தோத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு இருக்கும்போது உங்க ஃபீல்டிங் ரொம்ப குரூஷியல். அண்ட் ரோஹித் சர்மா மாதிரி பிளேயருக்கு விடும் போது he made them pay. அது நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது இந்த மேட்ச் தோத்தா வெளில போறோம் அப்படின்னும் போது அது ஒண்ணு பேக் ஆஃப் த மைண்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து ஒரு கேட்ச் வருதுன்னா அதை பிடிக்க போகும்போது நேச்சுரலி வந்து யுவர் ஹேண்ட்ஸ் வில் நாட் பி அப்படியே டைட்டா இருக்கும் கை. ஸோ அதுவும் வந்து அடிச்ச ஆள் யார்? ரோஹித் சர்மா. அந்த கேட்ச் அந்த கோட்ஸுக்கு வரும்போது ஐயோ இதை விட்டாச்சுன்னா நம்ம காலின்னு அந்த தாட் வேற வரும், எலிமினேட்டர் வேற. ஐயோ ஐயோ அந்த அதுவும் ஹைட்ல நிக்க நிக்க உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் ஜாஸ்தி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட் 10 செகண்ட் நீங்க யோசிப்பீங்க. அதுலதான் போச்சே தவிர அதே மாதிரி குஷால் மெண்டிஸ் அவரும் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இது ஒரு ப்ரெஷர் ஆஃப் பிக் மேட்ச், அவ்வளவுதான். அந்த ப்ரெஷர்ல தான் விட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரெகுலேஷன் கேட்ச், ஈஸி கேட்ச் எல்லாமே. அப்சல்யூட்லி. ஐ திங்க் நேத்திக்கே பார்த்தோம். ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்லயும் பார்த்தோம். பிக் டிஃபரன்ஸ் இன் மைண்ட் செட். ஒரு பஞ்சாபோட மைண்ட் செட் வந்து பேட்டர்ஸ் வந்து அந்த ஒரு ப்ரெஷர்ல அவங்களோட பெஸ்ட் ஆட முடியல. ராங் ஷாட்ஸ் செலக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஒரு வேல்யூ இல்லாம ஆடினாங்க அவங்களோட பேட்டர்ஸ் எல்லாருமே. அண்ட் இன்னைக்கு வந்து அதே ப்ரெஷர் வந்து மேட் ஜிடி ஓட ஃபீல்டர்ஸ் கிரம்பிள் அகைன். ஒரு பக்கம் பாக்குறோம் நம்ம வந்து எம்ஐக்கு எப்படி பாரிஸ்டோ ஸ்டெப் அப் பண்ணாரு ஈவன் தோ அவரோட முதல் கேம். இன்னொரு பக்கம் குசால் மெண்டிஸ் அவரோட முதல் கேம் 2 குரூஷியல் கேட்சஸ் விட்டாரு. ஸோ it goes to show, I think, 2 mindsets how they can take. At the end of the day it is the individual எப்படி வந்து ப்ரிப்பேர்டா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் கமிங் டு அகைன் ஜிடியோட பேட்டிங் ஒன்ஸ் அகைன் நம்ம இந்த ஹோல் சீசன்ல ப்ராபப்ளி இவர் தான் ஆரஞ்ச் கேப் லீடர் போர்ட்ல இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேபி சூரியகுமார் யாதவ் ஓவர்டேக் பண்ணலாம் கன்சிடரிங் அவருக்கு 2 வாய்ப்பு நெக்ஸ்ட் கேம் வின் பண்ணாங்கன்னா. பட் சாய் சுதர்ஷன், ஐ மீன் வாஷிங்டனும் நம்ம பேசலாம், பட் வில் டாக் அபவுட் சாய் சுதர்ஷன் நானி. எல்லா மேட்சுமே இம்ப்ரெஸ் பண்றாரு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இவரு வந்து கன்சிஸ்டன்சி நம்ம பேசுறோம், பட் ஆல்சோ அந்த பிக் மேட்சஸ்லயும் அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு. நானி நம்ம சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஒரு 96 அடிச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு 100 அடிச்சாரு, இந்த சீசனும் ஒரு 100. இந்த மாதிரி ஒரு பிளே ஆஃப் கேம்லயும் ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டடா he got the runs, 80 runs அடிச்சாரு. How impressive was he once again? Easily the best player in the IPL by a distance நான் சொல்றேன். எல்லாரும் சூரியகுமார் அடிச்சிருக்காரு, கில் அடிச்சிருக்காங்க, எல்லாருமே விராட் கோலி அடிச்சிருக்காரு, எல்லாருமே. பட் இவர் ஆடின மாதிரி ஒரு, அதாவது இந்த டீம் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேற ஜாஸ்தி. ஏன்னா உங்க டீம்ல பெரிய லெவல் பேட்டிங் கிடையாது. திருப்பி இவருடைய பேட்டிங் தான் நம்பி இருக்கும்போது அது கேம் ஆஃப்டர் கேம் நீங்க பர்ஃபார்ம் பண்றதுன்றது வந்து பிரில்லியன்ட். அண்ட் இவர் நீங்க அவரோட இன்னிங்ஸ்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா அவர் வந்து டிஃபென்ஸே ஆட மாட்டேன்றாருங்க. அதாவது ஒரு டாட் பால் ஆடணும்ன்றது எவ்ரி பால் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்கோர். சோ இந்த மைக்கேல் ஹசி அப்படிதான் ஆடுவார். எத்தான பண்ண மைக்கேல் பெவன் ஆஸ்திரேலியன். சோ மைக்கேல் ஹசி இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நீங்க வந்து எப்படியோ ஒரு ரன் எடுத்துருவாங்க. மினிமம் இஸ் 1 அவங்களுடைய கணக்குல. 1 2 3 4 6 இப்படிதான் அவங்க கணக்கே தவிர டாட் பாலே கிடையாது. அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து சான்ஸே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் என்னன்னா பும்ராவை எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா பும்ராவோட ஓவரை பார்த்து ஆடிடலான்ட்டு. அந்த ஓவர்ல ரன்னே வராட்டி கூட பரவாயில்ல, விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு. பட் பும்ராவை டேக் ஆன் பண்ணாருங்க. 2 பவுண்டரி அந்த ஓவர்ல டம்முன்னு அடிச்சிட்டாரு போட்டு. பும்ராவை பேக் ஃபுட்ல தள்ளியிருக்காரு. அது வந்து வெரி ஃபியூ பேட்ஸ்மேன் வந்து வேர்ல்ட் கிரிக்கெட்லயே நீங்க பும்ரா கெரியர் எடுத்து பார்த்தாலே பும்ராவை அடிச்ச பேட்ஸ்மேன் ரொம்ப ரேர். எனக்கு ஞாபகமே இல்ல இந்த மாதிரி டேக் ஆன் பண்றது. கம்பின்ஸ் ஒரு மேட்ச் அடிச்சாரு பும்ரா, ஏதோ 4 6 3 6 அடிச்சாரு. அதெல்லாம் சும்மா கட்சியில ஸ்லாகிங். ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி கேகேஆருக்கு ஏதோ ஆடும்போது அடிச்சாரு. ஸோ அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்ல இந்த மாதிரி த பெஸ்ட் போலர்ஸ் நீங்க சொன்ன அந்த சிஎஸ்கே செஞ்சுரியில ஹி டுக் எவ்ரி போலர். பத்திரனாவில எங்க பத்திரனா வந்து அவரு அந்த 100 அடிக்கும் போது 96 போதுலாம் பத்திரனா வந்து டெட்லி போலர். அவரு எண்ட் ஓவர்ஸ் அடிக்கவே முடியாதுன்னு சொல்லும் போது அவர் மிட் விக்கெட்ல 6 அடிச்சாரு.
ஸோ இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா he wants to be the best. அது வந்து கிளியரா தெரியுது and is on the right path. I think see இப்போ பும்ராவை வந்து வெரி ரேர்லி அவரை சேலஞ்ச் பண்ண பேட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா பவுண்டரிஸ் நிறைய பேர் அடிச்சிருக்கிறாங்க. பட் யூ கெட் த சென்ஸ் தட் பும்ரா ஸ்டில் இஸ் அவர் வந்து இன்னும் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்ல நம்மளுக்கு தெரியும். பட் இன்னைக்கு என்னடா இது அப்படிங்கிற ஒரு 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 பும்ராவே யோசிக்க வச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவரோட பெஸ்ட் பால்ஸ் எல்லாம் அவர் வந்து பவுண்டரி அடிக்கும் போது இப்போ நம்மளோட இப்போ ஆஸ் அ போலர் என்னோட பெஸ்ட் பாலே ஒருத்தன் வந்து ப்ராப்பரா ஒரு டைம் இருக்கிற மாதிரி இருந்து அந்த மாதிரி ஒரு பவுண்டரி ஒரு கவர் டிரைவ் ஒரு ஃபிளிக் ஒரு ஸ்லோர் ஒன் எப்பயுமே அது அவரோட விக்கெட் டேக்கிங் பால் அந்த ஸ்லோர் ஒன்னை வந்து ஃபிளிக்ல ஒரு 4 அடிக்கும் போது நான் யோசிப்பேன் என்னடா இவன் வேற மாதிரி ஆடுறானே அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு தெரிஞ்சது. பும்ராவோட மைண்ட்ல ஓடுனது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சது. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 கேலிபர் ஆஃப் சாய் சுதர்ஷன் அது எவிடென்டா தெரியுது. சோ அந்த விதத்துல ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் இன் தி ஹண்ட் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த அந்த ஹோல் மும்பை இந்தியன்ஸ் டகவுட்டே வந்து அப்படியே சுத்தி முத்தி என்ன தலகாலு புரியாம ஒரு ப்ரெஷர் ஜோன்ல இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுத்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஒன்ஸ் அகெயின் ஒரு குரூஷியலான ஒரு நாக் பட் இன் வெயின். பட் இந்த வாஷிங்டன் சுந்தர் இந்த ஃபார்மேட்ல T20 ஃபார்மேட்ல ஐ see him getting better நானி. I can see that. ஏன்னா ஒரு 49 அடிச்சதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் ஒரு 48 of 24 balls. ஆக்சுவலா வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ்ட் இந்த சீசன். அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தரல. அவருக்கு எங்க பாலே ஒரு ஓவர் தான் இன்னைக்கு போட்டாரு. ஒரு ஓவர் தான் இன்னைக்கு போட்டாரு 7 runs. அதான் ஒரு ஓவர் தான் போட்டாரு. ஐ திங்க் ஒரு ஓவர் 7 ரன் முதல் கொடுத்தாரு. சோ இருந்தாலும் அவருக்கு போலிங் கொடுக்கல. அதே மாதிரி வாஷிங்டன் வந்து இஸ் பெஸ்ட் இன் பவர் பிளே. ஆக்சுவலா அவர் வந்து சீன்ல வந்து பவர் பிளேல போட்டுதான். பட் அந்த பவர் பிளேல வந்து அவர் யூஸே பண்ணல. நீங்க வந்து சசித் வந்து ஜெனரலி நியூ பால்ல போடாம ஒன் சேஸா போடுவார். இன்னைக்கு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ரெண்டு பேட்ஸ்மேனுமே வந்து பேட்ஸ்டோ அண்ட் ரோஹித் ரெண்டு பேருமே வந்து பால் பேட்டுக்கு வர ஃபாஸ்டா வரணும்னு எதிர்பார்க்கிற பேட்ஸ்மேன். ஸோ அப்போ ஈ குட் ஹவ் ட்ரைட். ஆக்சுவலா கில் வந்து மிஸ் பண்ணிட்டார். சாய் கிஷோர் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நிறைய கொடுத்தாரு போலிங். ஏன்னா அவர் வழி இல்லை. அடி நொறுக்கிட்டு இருக்கும் போது வேற வழி இல்லாம அவருக்கு 4. பட் இருந்தா கூட கில்லு வந்து ஆக்சுவலா அவருக்கு நம்பிக்கை இருக்கிற அவருக்கு நம்பிக்கை வர வரைக்கும் ஐ திங்க் பால் தரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் நம்பினாதான் தருவார். சோ அந்த நம்பிக்கை இன்னும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாஷிங்டன் ரெண்டு பேருமே இன்னும் அவருடைய அந்த இது நம்பிக்கையில வரல. அது கிளியரா தெரியுது. அப்சல்யூட்லி. ஐ திங்க் இன்னைக்கு அவங்க ஸ்பின்னர்ஸையும் அடிச்சிட்டாங்க. ரஷித் கான் ஆப்வியஸ்லி கொஞ்சம் பெட்டரா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஒழுங்கா முடிக்கல. சாய் கிஷோரும் விக்கெட் எடுத்தாரு. பட் அவருமே 10 runs per over போனாரு. இன்னொரு விஷயம் நானே ஐ திங்க் ட்ரெண்ட் போல்ட்டோட அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ திங்க் பும்ரா ஓட டெலிவரி அகேன்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி த பால் ஆஃப் த டோர்னமெண்டா ஆறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இஃப் மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் போனாங்க. ஏன்னா அந்த ஆங்கிள் இருந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரோட கால் அண்ட் பேட் நடுவுல போடுறது அண்ட் ஸ்டம்ப் அடிக்கிற ஒரு லெக் ஸ்டம்ப் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் பால். ஆப்வியஸ்லி பும்ரா நிறைய யாக்கர்ஸ் நம்ம போட்டு பார்த்தோம். பட் அந்த டைம்ல அந்த கிரன்ச் சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்ணாரு. ஒரு டக்குன்னு சூரியகுமார் யாதவ் வந்து காலை புடிச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் நம்ம காலங்காலமா பாத்துருவோம். ரிஷப் பண்ட் பண்ணியே நம்ம பார்த்தோம். பட் இஃப் அட் ஆல் எனி போலர் அந்த ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஸ்டன்னிங் பால போட்டு டெலிவர் பண்ணா அது வந்து பும்ரால தான் முடியும். சோ அந்த விதத்துல அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணாரு. பட் அங்கதான் வந்து ஒரு கேம் வந்து மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வந்தது. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் ஒரு சரியான செகண்ட் லாஸ்ட் ஓவர் போட்டு ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபிள் அவுட் ஆஃப் வின்னிங் பொசிஷன்ல வந்து ஜிடியை தூக்கி வச்சிட்டாரு. சோ ஒன்ஸ் அகெயின் அந்த அனுபவம் கை கொடுத்துச்சு நானே. அண்ட் ஆல்சோ கேப்டன்சி அதையும் சொல்லணும். ஆக்சுவலா நிறைய கேப்டன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா பும்ராவை வந்து 20th ஓவர் வச்சுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. கேம் நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டா இருந்தேன் நானே. மேபி நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டா இருந்தேன் நானே. என்னடா இவர் பும்ராவை வந்து ஒரு ஓவர் முன்னாடியே கொடுக்குறாரு அப்படின்ட்டு. இல்ல ஆக்சுவலா இட் வாஸ் ரைட் மூவ். இன்ஃபேக்ட் நான் கமெண்ட்ரியில இருந்தேன். அப்ப நானு சீக்கா அண்ட் ஸ்ரீதர் தான் இருந்தோம் கமெண்ட்ரியில. அப்பயே நான் சொன்னேன் ஆக்சுவலா என்னன்னா அவருடைய தாட் ப்ராசஸ் வாஸ் பெர்ஃபெக்ட். அப்ப ஐ திங்க்
3 overs some 45 on more இருந்தது. ஸோ 45 கரெக்ட். அந்த சமயத்துல வந்து 45 3 overs 45 அப்ப பும்ராக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி பும்ரா வந்து அந்த ஓவர்ல ஒரு 7 ரன் தான் கொடுப்பாருன்னு நினைச்சேன். He gave 9 அல்டிமேட்லி. பட் 7 ரன் தான் கொடுப்பாரு. அப்படி கொடுத்தாருன்னா 2 overs 38 வந்து which is equal to 19 runs per over. ஸோ அதுல ஒரு ஓவர் போல்ட். ஸோ அந்த போல்ட் வந்து 19 கொடுக்க மாட்டார். போல்ட் 11 கொடுத்தா கூட அதுலயும் ஒரு 8 ரன் பாக்கி இருக்கு. கடைசி ஓவர்ல நீங்க வந்து ஒரு 25-30 ரன் டிஃபெண்ட் பண்ற மாதிரி வரும். அப்ப நீங்க போடலாம். தட் வாஸ் அ வெரி குட் கால் ஆக்சுவலி. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. பும்ராவை நீங்க கடைசியில வெஸ்ட் கிளீசனுக்கு வந்து 18th ஓவர் கொடுக்குறீங்க. அந்த ஓவர் ஒரு 20 ரன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 overs 25. அப்ப நீங்க போல்ட்டுக்கு கொடுக்கணும். அப்ப போல்ட்டும் வந்து ஒரு 15 ரன் கொடுத்தாலும் லாஸ்ட் ஓவர் 10 to win 8 to win பும்ரானும் போது அப்ப டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். கரெக்ட் அந்த பாயிண்ட்ல கரெக்டா இருந்தது. பட் கிளீசனை எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்தாங்கன்னு தெரியல. எஸ் அந்த டைம்ல வந்து ப்ராபப்ளி எனி பவுலர் ப்ராபப்ளி டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஐ தாட் அஸ்வினி குமார் வந்து கொஞ்சம் பெட்டர் சூட்டடா இருந்திருப்பாரு. லெஃப்ட் ஹேண்டர் ஆங்கிலிங் இட் அவே, அதுதான் நான் ஃபீல் பண்றேன். பட் நெவர்தலெஸ் ஐ திங்க் நல்ல ஒரு வின் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸ்கிரேப் த்ரூ பண்ணிருக்காங்க. டெஃபினெட்லி ஜிடி வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க த்ரூ தி டோர்னமெண்ட். ஐ திங்க் நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடினாங்க. பட் இதுதாங்க ஐ திங்க் அனுபவம் வாய்ந்த டீம்ஸ் தான் மோர் ஆஃப்டன் தென் நாட் ஸ்கிரேப் த்ரூ பண்ணி they will go on to the next stage அப்படின்ட்டு சொல்லும் போது குவாலிஃபயர் 2 மும்பை இந்தியன்ஸ் குவிக் டர்னர் ஆன் தேவை நானி. ஏன்னா நாளைக்கு டிராவல் டே கூட, டிராவல் பண்ணி அடுத்த நாளே they have to go and meet பஞ்சாப் கிங்ஸ். இந்த மேட்ச் ஆனா வந்து ஒரு நல்ல விஷயம், பஞ்சாப் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் என்ன சொல்றது கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம், அகமதாபாத்ல போய் ஆட போறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் ஒரு கம்ஃபர்டபிள் வின். சோ அந்த ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு மெமரி இருக்கும். ரொம்ப பின்னாடிலாம் நடக்கல, ஜஸ்ட் at the fag end of the league stage தான் நடந்தது. நானி, what are your early thoughts on this match? அதெல்லாம் நடந்தது. பட் இப்ப லேட்டஸ்டா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து ஆர்சிபியோட த்ராஷிங். அதுதான் ஞாபகம் இருக்கும். நீங்க நாங்க மும்பை அடிச்சோம், நம்ம எப்பயோ அடிச்சோம், அதெல்லாம் வந்து மறந்து போயிடுங்க. இப்ப லேட்டஸ்டா இப்ப மும்பைக்கு வந்து ஒரு கிரேட் எஸ்கேப் ஜிடி கிட்டே இருந்து. எப்பவுமே வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு ரன்ல வின் பண்ணி டோர்னமெண்ட்ல வருது, அந்த மாதிரி லாஸ்ட் பால் வின், இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு தோக்குற மேட்சை வந்து நீங்க ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, யூ பிகம் டிஃபரெண்ட் டீம் அல்டுகெதர். இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்கள என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இன்னைக்கு வந்து நடுவு ஒரு ஸ்டேஜ்ல வாஷியும் சாயம் ஆடும்போது மேட்ச் போயிடுமோ அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அங்கேருந்து வந்து தே ஹவ் கம் பேக் அண்ட் ஒன் பை 20 runs which is a huge margin. T20ல வந்து 20 ரன்ன்றது பெரிய மார்ஜின். நீங்க வந்து 7 ரன் 8 ரன்னுக்கு மேல போனாலே பெரிய மார்ஜின். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஹியூஜ் மார்ஜின் வின் பண்ணதா தான் அவங்க நினைச்சிட்டு அவங்க கான்ஃபிடன்ஸோட வருவாங்க. ஆன் தி அதர் சைடு இவங்க வந்து பஞ்சாப் வந்து நம்ம இந்த மாதிரி த்ராஷ் பண்ணிட்டாங்க ஆர்சிபின்ற ஒரு இதுதான் இருப்பாங்க. ஸோ நான் ஸ்டில்ல வந்து என்னென்ன சொல்றேன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிட்டியை வச்சு பார்க்கும்போது ஐ பேக் மும்பை டு பீட் பஞ்சாப். பட் ஒரு விஷயம், ஓகே நீங்க மும்பையை பேக் பண்றீங்க, பட் ஒரு கான்பிடன்ஸ் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு நானி. ஒரு டெட்ரிமெண்டலான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஒரு ரிகவரி. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு க்ளோஸ் மேட்ச், ஹை இன்டென்சிட்டி, அடுத்த நாள் டிராவல், அதுக்கு அடுத்த நாள் நீங்க வந்து ஜஸ்ட் செட்டில் டவுன் ஆயிருப்பீங்க. திரும்ப ஒரு ஹை இன்டென்சிட்டி மேட்ச், ஒரு மஸ்ட் வின் மேட்ச் அப்படி ஆடும் போது மும்பை இந்தியன்ஸ் தே பேங்க் அ லாட் ஆன் பும்ராஸ் ஃபிட்னஸ், போல்ட்ஸ் ஃபிட்னஸ். ஏற்கனவே இன்னைக்கு வந்து ரிச்சர்ட் கிளீசன் வந்து கால் பிடிச்சி 3 பால் தான் போட்டு போனாரு. ஸோ பேட்டர்ஸ் ப்ராபப்ளி தே மைட் ஸ்கிரேப் த்ரூ. பட் ஒரு போலர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன், இட் வில் பி வெரி வெரி ஸ்ட்ரெனுவஸ். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் ஆடும் போது யூ ஜஸ்ட் கெட் த ஃபீலிங், ஓகே ஒரு 60, 70, 80% தான் ஆடுற மாதிரி தெரியும். பட் இஸ் தட் இனஃப்? மும்பை இந்தியன்ஸ்க்கு இஸ் தட் இனஃப் அகேன்ஸ்ட் அ ரிலேட்டிவ்லி ஃப்ரெஷர் பஞ்சாப் கிங்ஸ்? கரெக்ட். டெஃபினெட்லி வந்து பஞ்சாபுக்கு ரிகவரி டைம்லாம் இருக்கு, அதெல்லாம் ரைட். பட் ஆக்சுவலா மும்பைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னைக்கு மேட்ச் நடந்திருக்கு. இப்ப ராத்திரி இப்ப ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இப்ப மார்னிங் 1:30 ஆகுது, ஏர்லி மார்னிங். ஸோ இன்னைக்கு டிராவல் டே அவங்களுக்கு ஆக்சுவலி.
சோ இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல 9 மணிக்கு ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி கிளம்பிடுவாங்க. இல்ல அவங்க ஈவினிங் ஃபிளைட் தான் ஈவினிங் ஃபிளைட் தான் புடிச்சு போவாங்க நானே. நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஃபிளைட். ஏன்னா பிராக்டிஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஆக்சுவலா இந்த மாதிரி மேட்ச்க்கு அப்புறம் அவங்களுக்கு பிராக்டிஸ் தேவையில்லை. அவங்க என்ன பண்ணணும்னா அழகா நல்லா தூங்கிட்டு ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி போயிட்டு நைட்டு நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷா எழுந்துட்டு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வின் பண்ணும்போது ஆக்சுவலா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா ப்ரொஃபஷனல் டீம்ஸ் இதெல்லாம் வந்து ரிகவரிலாம் நம்ம சொல்லலாம். பட் இதான் கூட ஜஸ்ட் அனதர் 2 games யூ ஹேவ் த கப் அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. இதுல வந்து இப்போ வந்து அன்லஸ் இந்த கிளீசன் மாதிரி இன்ஜுரி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு தான் ஹாம்ஸ்ட்ரிங் காலினா இப்போ தீபக் சேர் கிளீசன் அந்த லிஸ்ட். பட் இருக்கிற பிளேயர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிகவரி பத்தி எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு தேல் பி மோட்டிவேட்டட். நம்ம டச்ல இருக்கோம், இந்த டச்லயே போயிட்டு அடுத்த மேட்ச் ரோஹித் சர்மாவுக்கு வந்து அதே டச் ஓணும். இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல ஆட போறாங்க 2 மேட்ச். ஸோ அகமதாபாத் விக்கெட் வில் சூட் ரோஹித் சர்மா வெரி வெல். நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல்லே பார்த்தோம். ஸோ அவங்க வந்து தே வில் பி ஈகர். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை மறந்துட்டு முல்லான்பூரை மறந்துடலாம், நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து இங்க ஆடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இருந்தா கூட குவாலிட்டி தான் நான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு டெஃபினெட்லி தே ஹவ் காட் பெட்டர் இது. ஓகே பட் எனி சேஞ்சஸ் பஞ்சாப் கிங்ஸோட டீம்ல ஒரு வைஷாக் விஜயகுமார் தே குடன்ட் பிளே, ஏன்னா இம்பாக்ட் சப்ஸ்டியூட் தேவைப்பட்டது. மேபி அவரை வந்து மெயின் 11ல போட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குமா? ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு ஜிடி அகெயின்ஸ்ட் ஜிடி அந்த ஒரு மேட்ச் தான் வைஷாக் விஜயகுமார் இந்த ஒரு பர்டிகுலர் கிரவுண்ட்ல தான் வந்தாரு. அகெயின்ஸ்ட் ஷர்ஃபேன் ருத்தஃபர்ட் சூப்பரா போட்டாரு. எனி அதர் சேஞ்சஸ் மேபி ஜேவியர் பாட்லெட் யோசிப்பாங்களா? இல்ல ஒமர் ஷாய்க்கு பதில் ஐ திங்க் பாட்லெட் ஆடுறது பெட்டர். ஏன்னா விக்கெட் டேக்கர். ஏன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஓபனர்ஸ் நீங்க எடுக்கணும்னா யூ ஹேவ் டு பி விக்கெட் டேக்கர். ஒரு யான்சன் இல்லாத போது பாட்லெட் மாதிரி தான். அத்தர் இன்னொரு விஷயம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலிங் தான் போட போறாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா இப்ப மும்பை வந்து டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் ஆட போறாங்க. அது கிளியரா தெரிஞ்சிருது. நாக் அவுட் மேட்சஸ்னா தே வில் பேட் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வந்து தே ஷுட் ஹவ் போல்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸை பார்க்கும்போது. பட் அவங்க கண்டிஷன்ஸ் எடுத்துட்டாங்க. எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ பிக் மேட்சஸ்ல என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிஃபைட் டூலையும் மும்பை இஃப் தே வின் த டாஸ் தே வில் பேட் ஃபர்ஸ்ட் தான். ஸோ இப்போ என்னன்னா இப்போ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதுக்காகவே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேட்டிங் ஆட யோசிப்பாங்க. ஸோ மும்பைக்கு பஞ்சாப் இப்போ மும்பை வந்து இப்போ பஞ்சாப் டாஸ் வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலா இஃப் தே ஆர் சேசிங்னா கூட அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஏன்னா மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா டேஞ்சரஸ்னு சொல்லிட்டு தே வில் பேட் ஃபர்ஸ்ட். ஸோ அதுதான் பண்ணுவாங்க பஞ்சாப். மும்பை எனியோ அவங்க டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் ஆட போறாங்க. ஸோ பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது டார்கெட் செட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது அதுவும் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கு. ஓகே இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறதே எனக்கு வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து 5 ஃபாஸ்ட் பவுலர் ஆடினாங்க. ரிச்சர்ட் கிளீசன் எக்ஸ்ட்ரா, அது தவிர இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா அஸ்வினி குமார் வந்தாரு. மேபி ஒரு கரண் சர்மா தே கேன் திங்கா, எஸ்பெஷலி இந்த பஞ்சாப் டீம்ல வந்து ரியான் ஷாரியா, ஐ திங்க் நெஹல் வதேரா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்குமா நானி? ஐ திங்க் கரண் சர்மா இந்த மேட்ச் இம்பாக்ட் சப்ஸ்டியூட் லிஸ்ட்லயே இல்ல, ரகு சர்மா வச்சிருந்தாங்க. ஒன் டூ மெனி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறாங்களா? அஸ்வினி குமார் மேபி கொண்டு வரலாமா? இல்ல இங்க வந்து முலான்பூர்ல வந்து அந்த கண்டிஷன்ஸ் டெஃபினெட்லி ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கஷ்டமா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. ஷோராவே வந்து தே பிளே கரண் சர்மா. நீங்க அங்க பாருங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஏற்கனவே பாத்தீங்கன்னா சுபாஷ் சர்மாக்கு வந்து 3 விக்கெட் கொடுத்துருக்காங்க மேன் ஆஃப் த மேட்ச். ஒரு லெக்கிய கூகுளி ஆட தெரியல, அவுட் ஆனது அத்தனை பேரும் கூகுளி. ஸோ அண்ட் இவர் வந்து கரண் சர்மா கூகுளி செம்மையா போடுவார். ஸோ கண்டிப்பாகவே எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கரண் சர்மா தான் வந்து இம்பாக்ட்ல வச்சுப்பாங்க. ஓகே ஃபைன். ஐ திங்க் சி ஒரு விஷயங்க. எஸ், லாஸ்ட் மேட்ச் வந்து நீங்க சொல்ற மாதிரி நானி லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் லீக் ஸ்டேஜஸ்ல வின் பண்ணியிருந்தாலும் இந்த மேட்ச் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி ஒரு பிக் டென்ட் இந்த கான்ஃபிடன்ஸ் போட்டிருக்கும். இப்போ வந்து
ஒரு டவுட்லயே இருப்பாங்க. நம்ப நம்ப நம்மளோட ஸ்ட்ரென்த் ஸ்டில் பெர்சிஸ்ட் பண்ணணுமா? இல்லாட்டி கேம் எடுத்துட்டு போணுமா? அந்த ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன்ல இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த யங் ஜென் போல்ட்லாம் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. இட் இஸ் கோயிங் டூ பி எ பிக் டெஸ்ட். அண்ட் இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா வருவாங்க. வேறஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன ஆர் ஒரு சேலஞ்ச் என்ன இருக்கும்னா, குயிக் டர்ன் அரவுண்ட். இதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும். சோ அந்த விதத்துல ஐ திங்க் இன்னொரு பக்கம் ஆர்சிபி கொஞ்சம் தே வில் பி ரூட்டிங் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா பஞ்சாப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல்ஸ் வந்தாவே அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. சோ அந்த விதத்துல ஐ திங்க் கரெக்ட்டா நான் சொல்றது? கண்டிப்பா, கண்டிப்பா. ஏங்க எந்த டீமுமே மும்பை இந்தியன்ஸ் வரத விருப்பப்பட மாட்டாங்க. எல்லா டீமுமே தே வில் திங்க் தட் டெஃபினெட்லி வந்து யார் வந்தாலும் அடிக்கலாம். மும்பை வேண்டாம்ப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஓகே ஃபைன். சோ நானி வந்து பஞ்சாப் இல்ல மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபேவரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் அதோட ஸ்டிக் பண்றேன். மும்பை இந்தியன்ஸ் டெஃபினெட்லி ஆர் ஃபேவரைட்ஸ். ஐ வில் பி ரியலி சர்ப்ரைஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஏதாவது சம்திங் அந்த அந்த பிக் லாஸ்ல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்களா இல்லையா அப்படின்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும். மக்களே நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல வெதர் ஒரு சில பேர் பஞ்சாபுக்கு சான்ஸ் குடுக்குறீங்களா? இல்ல தைரியமா கண்டிப்பா கம்பேக் பண்ணுவாங்க, பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க நம்புறீங்களா? அப்படின்ட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல இல்ல பாஸ் ஜாம்பவான் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டாங்க. தே ஆர் ஜெயண்ட்ஸ் மைட்டி மும்பை இந்தியன்ஸ் ஆர் பேக் அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் நானி. லுக்கிங் ஃபார்வர்ட் டு அனதர் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்ச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி டைம். Thanks, Makale, for watching this video. I'll see you guys in the next one. Until then, this is Nani and Yomi signing off the field. See you guys. Bye bye.